சிக்கன் லிவர் பிரட்டலோட வந்திருக்கிறேன். இந்த சிக்கன் லிவர் பிரட்டல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. எல்லாத்துக்கு 45 ml எண்ணெய். இந்த எண்ணெய் இதில் விட்டு கொதிக்க விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு கொதிச்சா பிறகு இதில் வந்து ஒரு அளவான வெங்காயம் இருக்குது. 4 எல்லாட்டிக்கு 70 கிராம் வருது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன பச்சை மிளகாய் இருக்கு. 5 சின்ன பச்சை மிளகாய் வட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. 4 உள்ளிப்பூடு எடுத்து சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கேன். எல்லாட்டிக்கு 4 கிராம் வருது. இதில் வந்து கருவேப்பிலை இருக்கு. ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்கு. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கருவா இருக்குது. ஒரு 4 இல்லை ஒரு 5 சின்ன சின்ன உடைச்சி வச்சிருக்கேன். இந்த கருவாயும் போடுங்க. இதில் வந்து ரம்பை இருக்குது. ஒரு 5 பீஸ் ரம்பை இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்கு. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 2.5 இல்லை 3 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். இப்போ 2 நிமிஷமா வதங்கி கொண்டிருக்குது. இப்போ ஒரு 3 நிமிஷமா இது வதங்கி கொண்டிருக்கு. இந்த லைட்லியா கோல்டன் ப்ரௌனை வரைக்க மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து ஈரல் இருக்கு. கோழி இறைச்சியில ஈரல் இருக்கு. 700 கிராம் வருது. இதை நான் சின்ன சின்ன வட்டி இருக்கேன் கழுவிட்டு. இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க. பட் நான் இதில் 1 டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதில் வந்து வதங்க விடுவோம். ஆனால் இடக்கிற வந்து கிளறி விடுங்க. இப்போ 1.5 நிமிஷமா தான் வதங்கி கொண்டு இருக்குது. மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம் மீடியம் ஹீட்லேயே. இன்னொரு 3 நிமிஷம் ஆயிட்டு. ஸோ டோட்டலி வந்து 5 நிமிஷமா மீடியம் ஹீட்லேருந்து வதங்கி கொண்டு இருக்கு. மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் இருக்கு. டர்மரிக் பவுடர் இதையும் இதில் போடுங்க. இதில் சின்ன சீரகம் வந்து எடுத்து நான் பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து மிளகு இருக்குது. பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் 1 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு இதை அவிய விட போகிறேன். ஸோ இப்போ வந்து எக்ஸாக்ட்லி 2 மினிட்ஸ் ஆயிட்டுது. மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இனி மூட தேவையில் மூடாமல் ஒரு 3 நிமிஷம் இப்படியே வதங்க விடுவோம் மீடியம் ஹீட்லேயே. இப்போ 1.5 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்குது. மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் வதங்க விடுவோம். ஸோ இப்போ வந்து எக்ஸாக்ட்லி இன்னொரு 1.5 நிமிஷம் ஆயிட்டு. ஸோ டோட்டலி வந்து 3 நிமிஷம் ஆயிட்டு. நல்லா வதங்கி வந்திருக்கு. இதை விட இன்னும் பிரட்டலா வேணும்னு சொன்னால், உங்களுக்கு பொரிஞ்சு வேணும்னு சொன்னால் இன்னும் கூட நேரம் விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கூட விடலாம். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை நிப்பாட்டி போட்டு இதில் வந்து தேசிக்காய் இருக்குது. அரைவாசி தேசிக்காய் இருக்குது. பட் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் புளிஞ்சு விடுங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து ஒரு விதமாக நாங்கள் வைக்கிறது ஈரல் கறி. இது வந்து இதுக்கு வந்து தூள் ஒன்றும் போடுறது இல்லை. தனியாக மிளகும் சீரகம் தான் இதுக்கு போடுறது. இந்த ஃபியூச்சரில் வந்து இன்னொரு ரெசிபி போடுறேன். நான் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஈரல் கறி செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு இந்த சிக்கன் லிவர் பிரட்டலும் செய்து முடிஞ்சது.